ஈரான், இஸ்ரேல் போர். இந்த 2க்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து வந்தா அந்த கரடிக்குட்டி அப்படிங்கிற மாரி தான் வந்து நம்ம அமெரிக்கா உள்ள வந்துச்சு. அமெரிக்கானா ட்ரம்ப் வந்தாப்புல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அணு ஆயுதங்கள். இந்த அணு ஆயுதத்த வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க தான் பெருசு, நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான புடிச்சு அமெரிக்கா வந்து தேவையில்லாம கைய வச்சுட்டாய்ங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, பவர்ஃபுல் வெப்பன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆளுங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா, கைய வச்சுட்டு இப்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம. ஈரான பொறுத்தவரைக்கும், அவங்க வந்து யார் மேலயும் தேவையில்லாம வந்து கை வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க போக்குல அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. ரீசெண்டா ஈரான் கூட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. "நீ எப்ப வருவீன்னு தான் நான் காத்துட்டு இருந்தேன். நீ வருவன்னு எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவ வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஏத்த மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவும் வந்து தேவையில்லாம வந்து உள்ள நுழைஞ்சு நெறைய சேதாரங்கள வந்து இப்போ அதனால நெறைய சேதாரங்கள் வந்து ஏற்பட்டுச்சுன்னு சொல்லலாம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா நம்ம ட்ரம்ப் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. என்ன அப்டின்னா, "நான் 2 நாள் போருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் தரேன். நீங்க வந்து இந்த ஹார்மஸ்ல இருக்கிற கப்பல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிவிடணும்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. வெறும் 33 கிலோமீட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்மஸ் இடமே. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வழியா தான் கப்பல் போயிட்டு வரணும். ஸோ அந்த இடத்தையே வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா லாக் பண்ணி வச்சிருக்காங்க ஈரானு. ஸோ இந்த மாரி பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் எந்த ஒரு முன்னாடியே வந்து பிளான் பண்ணாம, ப்ரீ பிளான் பண்ணாம வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ணணும், கைப்பற்றணும், அரசாங்கத்த மாத்தணும், தலைவர சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாம ட்ரம்ப் உள்ள போயிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்புக்கு தான் பெரிய தலைவலியா இருக்கு. இப்போ ரீசெண்டா வந்து நான் இன்னும் ஒரு 5 நாள் எக்ஸ்டெண்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தாப்புல. இந்த 5 நாள்ல என்னென்ன நடந்திருக்கு அப்டின்னா, ட்ரம்ப் வந்து ஒரு 15 கண்டிஷன போட்டிருக்காப்புல. இந்த கண்டிஷனுக்கு நீ ஓகே சொன்னீன்னா, நான் உனக்கு சில விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேவரா பண்ணி தரேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காப்புல. அதுல வந்து நியூக்ளியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, உன்னோட நாட்ல நீ கண்டே பிடிக்கக்கூடாது, நீ வச்சிருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்புல. அது மட்டும் இல்லாம, நியூக்ளியர் பாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, நீ எங்கள்ட்ட ஒப்படைச்சிரணும். அதாவது இதுக்கு சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் கிட்ட நீ ஒப்படைச்சிரணும். அதுக்கப்புறம் நீ நியூக்ளியர் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஆராய்ச்சியும் உன்னோட நாட்ல நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி குறிப்பிட்ட லிமிட், அதாவது இப்ப என்கிட்ட ஒரு 10,000 கன் இருக்கு, 10,000 ஏவுகணை இருக்கு அப்படின்னா, நீ அவ்வளோலாம் வச்சிருக்கக்கூடாது. உனக்குன்னு ஒரு செட் லிமிட் தரேன். நீ அதுக்குள்ள தான் நீ வச்சுக்கணும். அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. எலக்ட்ரிசிட்டிக்கு தேவையான அணு நிலையங்கள வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு என்ன வேணுமோ, அந்த அணுசக்திய வந்து நாங்க தர்றோம். நாங்களே பண்ணி தர்றோம். நீ அந்த சிரமத்த எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, நீ வந்து இந்த ராக்கெட்ட வச்சு 4000 கிலோமீட்டர் எங்கள அட்டாக் பண்ற. நீ அந்த மாரிலாம் எங்கள அட்டாக் பண்ணக்கூடாது. நீ வந்து ஒரு 2000 கிலோமீட்டருக்குள்ள தான் எங்கள அட்டாக் பண்ணிக்கணும். அப்படிங்கிற மாரியெல்லாம் வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதுக்கு பதிலா நீ இதெல்லாம் எனக்கு பண்ணி குடுத்தீன்னா, உனக்கு நான் வந்து சில கண்டிஷன் போட்டிருந்தேன். நீ வந்து இந்த குறிப்பிட்ட கண்ட்ரிக்குள்ள தான் பேசிக்கணும். அதே மாரி அ பிசினஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நீ எந்த கண்ட்ரி கூட வேணாலும் வந்து நீ பிசினஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து குறுக்க வரமாட்டேன். அதே மாரி உன்னோட பிசினஸ வந்து பார்த்தீங்கன்னா, நீ ரொம்ப பெருகிக்கலாம் பெருசாவே. எந்த கண்ட்ரி கூட வேணாலும் பேசிட்டு நீ என்ன வேணா பண்ணிக்கலாம். நான் அதுக்குள்ள நான் வந்து வரவே மாட்டேன். ஸோ நான் இவ்வளோ பெரிய ஆஃபர நான் உனக்கு குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லெட்டர குடுத்தது யாருன்னா பாகிஸ்தான். இந்த பாகிஸ்தான் வந்து எப்படி உள்ள வந்தானுங்கன்னா, இந்த பாகிஸ்தான தான் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா நம்பிட்டு இருக்கு. ஆ ஏன்னா இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் டேஸ்ல நல்லா க்ளோஸாவே இருக்காங்க. பாகிஸ்தானும், அமெரிக்காவும் பார்த்தாலே தெரியும். ஸோ இப்ப வந்து லெட்டர் குடுத்துட்டாங்க. இத வந்து பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. பிசினஸ் குரோத்துக்காக வந்து பண்ணலாமா? வேணாமான்னு சொல்லிட்டு ஈரான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா வந்து பேச்சுவார்த்தை எதுவும் டைரக்ட்டா நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து ஒரு சைடுல ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்கமிங் டேஸ்ல தெரியும். ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, நான் கண்டிப்பா உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டு அப்படியே நம்மளோட எம்ஆர் வீடியோ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்ப தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க் யூ ஆல்.